ஸோ கைஸ் இதுதான் வந்து க்ரீன் வேலி. நாங்கள் வந்து குஃப்ரி போயிட்டுருக்கோம் ஷிம்லா ஹோட்டல்லேருந்து. ஸோ திஸ் இஸ் த க்ரீன் வேலி ஃபோட்டோ பாயிண்ட். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இட் லுக்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் கைஸ். இங்கே ஃபுல்லாக திக்கான ட்ரீஸு பைன் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இது சரியான ஃபோட்டோ பாயிண்ட்டாக இல்லை, ரோட் மேலே தான் வச்சுருக்காங்க. இதுதான் எங்களோட காரு. ஸோ இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்குது இந்த ஏரியா. ஆல்சோ நினச்ச அளவுக்கு கோல்டாலாம் இல்லை, வெயிலாக தான் இருக்குது. So guys, இதுதான் வந்து நம்ம ஹிமாலயன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் த சைனா பார்டர் ஸ்பிட்டி வேலி. இந்த சைடு வந்து கேதார்நாத் இருக்கு. இந்த சைடு கேதார்நாத் அண்ட் கைலாஷ் இஸ் ஆல்சோ சம்வேர் ஓவர் ஹியர். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம் காரில். ஸோ இது எங்கே குஃப்ரி நியூ குஃப்ரி போகிற வழியில் இது எல்லாம் பார்க்க முடியும். ப்ளஸ் 360 டிகிரி வியூ பாயிண்ட்னா ஒன்று இருக்குது. அது அவ்வளோவா எதுவும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் அங்கேருந்து நீங்கள் எல்லாமே பார்க்கலாம், அந்த ஸ்னோ மவுண்டன்ஸ் எல்லாமே. ஸோ இங்கே ரோட்டில் நிறுத்தியிருக்கோம் இந்த மாதிரி ஒரு இடத்துல. ஏன்னா இங்கே தான் எல்லாம் கைலாஷ் கேதார்நாத் இங்கே எல்லாமே தெரியுமாம்மா. ஸோ அதனால் வந்து நிறுத்தி நீங்கள் இப்போ பார்த்த வியூ பாயிண்ட்லேருந்து நாங்கள் இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ டெம்பிள் போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு 400 ஸ்டெப்ஸ் துர்கா கோயிலாமா. இப்போ தான் யாக் ரைடிங் பண்ணிட்டு வந்தால் அந்த ஃபோட்டோஸில் அட்டாச் பண்ணி. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. சூப்பராக வசனிராரு. ஸோ கைஸ் நாங்கள் வந்து வந்துட்டோம். சத்தியமாக முடியல. 400 to 500 ஸ்டெப்ஸு. வழியில் ஃபுல்லாக மங்கீஸ், பெரிய பெரிய மங்கீஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் கோவில். இது வந்து ஒரு துர்கா கோவில் குஃப்ரியில் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லாமா. என்னோட அம்மா வந்து கீழே இருந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்திருக்கோம். இதுதான் டெம்பிள் அவுட் சைட் வியூ. இதுதான் துர்கா டெம்பிள். உள்ளே முடிஞ்சால் வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா காமிக்கிறேன். இந்த ஏரியாலாம் நல்லா இருக்கு. ஆனால் இட்ஸ் வெரி ஹார்ட் டு கம். ஆஸ்மா வீசிங் ஏதாவது இருந்துச்சு, ப்ளஸ் ஏதாவது அவங்களுக்கு நடக்க கஷ்டம்னா சத்தியமாக வந்துடாதீங்க, முடியாது. ஸோ இதுதான் டெம்பிள். நான் உள்ளே முடிஞ்சால் காமிக்கிறேன், இல்லைன்னா வேறு இடத்துக்கு போகலாம். ஸோ கைஸ் இதுதான் வழி போல். இப்படி தான் ஸ்டெப்ஸில் ஏறி போகணும் மேலே. துர்கா டெம்பிள்னு சொன்னாங்க. ஆனால் உள்ளே எப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. இப்படிலாம் இருக்குது. ஆனால் ஹை ஆல்டிடியூட்னால நார்மலாக இருந்தால் கூட ஏறிடலாம் போல். ஆனால் ஹை ஆல்டிடியூட், ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி தான் போகணும் போல். அதோ வந்திருக்கோம்ல, அத்தை ஜரங்கட்டத்தான். ఓకే ఓకే పడుకోండి. టెంపుల్ మమ్మీనా? ஸோ கைஸ் நாங்கள் இப்போ இந்த லிஃப்ட்லேருந்து தான் ஏறி வந்திருக்கோம். இதுதான் மால் ரோடோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே இருந்தால் தான் மால் ரோட் ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே வித்துட்ருக்காங்க. ஸோ வந்து மால் ரோடுக்கு நீங்கள் வரணுன்னா 2 லிஃப்ட் ஏறி வரணும். ஃபர்ஸ்ட் லிஃப்ட் ஏறி அதுக்கப்புறம் செகண்ட் லிஃப்ட்டு. ஒரு லிஃப்ட்டுக்கு வந்து அடல்ட்டுக்கு 20 rupees, சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 10 rupees. ஸோ கைஸ் நாங்கள் அப்படியே ஷாப்பிங்லாம் பண்ணி போகிறோம். இங்கே பஷ்மீனா ஷால்ஸ்
அதுக்கப்புறம் காஷ்மீரி ஷால்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஃபுல்லாக கிஃப்ட்ஸு டாய்ஸு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இருக்குது. ஸோ நாங்கள் இந்த கடைக்குள்ளே போகிறோம். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் இங்கே நிறைய ஷால்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மெடிசின்ஸ், பேங்க் நிறைய இருக்குது. ஸோ அதனால நீங்கள் இப்படி போகலாம். இந்த வழியாக போனால் ஒரு பார்க் வருமாமா மேலே. அண்ட் நீங்கள் அங்கே பார்க்கறது வந்து ஒரு இந்த ட்ரீக்கு கரெக்டாக பின்னாடி சர்ச் இருக்குது. லைட்டாக தெரியுது பாருங்கள் பில்டிங். ஸோ அங்கே தான் ஷிம்லாவில் இருக்கிற ஃபேமஸ் சர்ச்சு. இது ஃபுல்லாக ஷாப்பிங் தான். இங்கே நிறைய ஷால்ஸு, ஸ்வெட்டர்ஸு இங்கே எல்லாமே அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தால் வாங்கிக்கலாம். அண்ட் ப்ளஸ் அவ்வளோ குளிரும் இல்லை. அந்த மாதிரி நிறைய கீச்சிங்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெடி பேர்ஸ், மேக்னெட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தால் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி நிறைய. இங்கே எல்லாரும் ஷாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் அப்படியே இந்த வீடியோ எபிசோட் 2 ஆஃப் த மணாலி சீரீஸ் முடிச்சுக்கிட்டேன். கம் பேக் ஃபார் எபிசோட் 3. ஸோ நாங்கள் நாளைக்கு குழு, அதுக்கப்புறம் ராஃப்டிங்லாம் போவோம். அதெல்லாம் எப்படி போகணும், என்னென்ன போகணும்லாம் சொல்கிறேன். ஸோ அதனால் கம் பேக் ஃபார் எபிசோட் டுமாரோ. பாய்.